கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இரங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைய தியான வசனம் நம் மீதுள்ள தேவனின் இரக்கத்தையும் நமக்கான கிருபையின் நிலைத்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அற்ப காலம் என்பது ஒரு குறுகிய காலத்தை குறிக்கிறது. மூண்ட கோபம் என்பது அன்று தேவன் இஸ்ரவேலரின் பாவங்களுக்காக ஒரு நேரத்தில் கோபமுற்றார், அதை வெளிப்படுத்துகிறது. முகத்தை மறைத்தல் என்பது தேவன் தற்காலிகமாக தம்முடைய அருளையும் பாதுகாப்பையும் விலக்கிக் கொண்டதை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பலமுறை தேவனை மறுத்து அந்நிய தேவர்களை வணங்கி பாவங்களில் விழுந்தனர். இதனால் தேவன் அவர்களை ஒழுங்குபடுத்த சில நேரங்களில் தண்டித்தார். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், பாபிலோனியரால் இஸ்ரவேலர் சிறைப்பிடிக்கப்பட அனுமதித்தார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இரங்குவேன் என்று வாக்களித்திருப்பதையும் கவனியுங்கள். ஆனாலும், அதாவது தேவன் கோபத்தில் இருந்தாலும் அவர் நிரந்தரமாக தம்முடைய மக்களை மறுப்பது இல்லை. நித்திய கிருபை, தேவனுடைய கிருபை நித்தியமானது. அது ஒரு சில நேரங்களில் மறைந்தாலும் மறுபடியும் வெளிப்படும். இரங்குவேன், அதாவது தேவன் கருணையுடன் திரும்பி அவர்களை பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீட்டு மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். இதுவே பழைய ஏற்பாட்டில் காணப்படும் நியாய பிரமாணத்தின் கீழுள்ள தண்டனைக்கும் புதிய ஏற்பாட்டில் காணப்படும் கிருபையின் கீழுள்ள மீட்பிற்கும் இடையிலான வேறுபாடு ஆகும். இன்றைய தியான வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய தண்டனை தற்காலிகம், கிருபை நித்தியம். தேவன் எப்போதும் தமது மக்களை நித்தியமாக மறப்பது இல்லை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும் என்று சங்கீதக்காரனும் தேவனுடைய கிருபையை குறித்து கூறுவதை சங்கீதம் 30:5 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை திருப்பி பார்க்கிறார். தேவன் ஒருபோதும் தமது ஜனங்களை முழுமையாக கைவிடுவது இல்லை. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று கூறுவதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீட்பு வழியாக தேவன் கருணை செலுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர் மீட்பை பெற்றது போல புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வழியாக நாம் மீட்பை பெறுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் மிக தெளிவாக கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனத்தை விளக்கும் வண்ணமாக நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் மிகப்பெரிய அரசன். அவன் பெருமையுடன் தன்னை உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக எண்ணினான். ஒரு நாள் அவன் தனது அரண்மனையை நோக்கி பார்த்து,
இந்த மாபெரும் பாபிலோனை நான் என் சக்தியால் கட்டினேன் என்று பெருமைப்படுத்தி கொண்டான். உடனே தேவனுடைய தீர்ப்பு வந்தது. அவன் மனித இயல்பை இழந்து காட்டு மிருகங்களைப் போல நிலத்தில் மேய்ந்து புல்லை உண்டான். இது அற்ப காலம். தேவன் அவனை ஒழுக்கம் செய்ய அனுமதித்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் தன்னுடைய கண்களை மேல் நோக்கி, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று உண்மையான தேவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டான். தேவன் அவனுக்கு மீண்டும் ராஜ்யத்தையும் சிறப்பையும் கொடுத்தார். இதுவே நித்திய கிருபை. தேவன் கோபித்தாலும் அவர் கருணை மிகுந்தவர். இந்த நிகழ்வை தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று சொல்வதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று ஓசியா தீர்க்கதரிசியும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் தேவனுடைய கோபத்திற்கும் கிருபைக்கும் இடையே ஆன சமநிலையை காட்டுகிறது. நம் பாவங்களுக்கு அவர் ஒரு சில நேரங்களில் தண்டனை அளித்தாலும் அவர் எப்பொழுதும் கிருபை மிகுந்தவர். நாம் பாவத்தில் இருந்து திரும்பி அவரை நாடினால் அவர் நம்மை மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் சில நேரங்களில் நம்மை ஒழுங்குபடுத்த தம்முடைய முகத்தை மறைப்பார். ஆனால் அவர் எப்பொழுதும் நித்திய கிருபையோடு இறங்குபவர். நாம் அவரை முழு மனதோடு தேடினால் அவர் நம்மை மீண்டும் எழுப்புவார் என்பதை மறந்துவிடாமல் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மிகுந்த கிருபையுடன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.